சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியினை தக்க வைத்துக் கொண்டார். புதுச்சேரி மக்களவை தேர்தலில் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, நாம் தமிழர் ஆகிய கட்சிகளின் வேட்பாளர்கள் உள்ளிட்ட 26 பேர் போட்டியிட்டனர். காங்கிரஸ் சார்பில் வைத்திலிங்கம், பாஜக சார்பில் நமச்சிவாயம், அதிமுக சார்பில் தமிழ்வேந்தன், நாம் தமிழர் கட்சி சார்பில் மேனகா உள்ளிட்டோர் இந்த தேர்தலில் களம் இறங்கினர். ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று நடைபெற்ற வாக்குப்பதிவில் 8,07,724 பேர் வாக்களித்தனர். புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாகே ஆகிய 4 பிராந்தியங்களையும் சேர்த்து மொத்தம் 78.90% வாக்குகள் பதிவாகியிருந்தது. இந்நிலையில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி புதுச்சேரியில் 2 இடங்களிலும், காரைக்கால், மாகே, ஏனாம் என மொத்தம் 5 மையங்களில் இன்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார். பாஜக சார்பில் போட்டியிட்ட நமச்சிவாயத்தை விட சுமார் 1 லட்சத்திற்கும் மேலான வாக்குகள் பெற்று வைத்திலிங்கம் வெற்றி பெற்றுள்ளார். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர்கள் பல்வேறு இடங்களில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். இதனிடையே பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கூட்டணி கட்சி தலைவர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்து நன்றி தெரிவித்தார். மேலும் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தை பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கான பொது நுழைவுத் தேர்வு ஜூலை 14ஆம் தேதி நடைபெறும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் 2 அரசு செவிலியர் கல்லூரி, 8 தனியார் செவிலியர் கல்லூரி என மொத்தம் 10 கல்லூரிகள் உள்ளன. இதில் அரசு ஒதுக்கீடாக 450க்கும் மேற்பட்ட பிஎஸ்சி நர்சிங் இடங்கள் உள்ளன. இந்த இடங்கள் +2 மதிப்பெண் அடிப்படையில் சென்டாக் என்ற அமைப்பு வாயிலாக கவுன்சிலிங் மூலம் நிரப்பப்பட்டு வந்தது. தனியார் கல்லூரியில் உள்ள நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களை அக்கல்லூரிகளே நேரடியாக நிரப்பி வந்தன. இந்நிலையில் நாடு முழுவதும் 2023-24ஆம் கல்வியாண்டு முதல் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு பொது நுழைவுத் தேர்வு கட்டாயம் என இந்திய நர்சிங் கவுன்சிலிங் அறிவித்தது. புதுவை மாணவர்களின் கோரிக்கையினை ஏற்ற நர்சிங் கவுன்சிலிங் கடந்த ஆண்டு மட்டும் பொது நுழைவுத் தேர்வில் இருந்து புதுவைக்கு விலக்கு அளித்தது. இதனையடுத்து 2024-25ஆம் கல்வியாண்டு முதல் பிஎஸ்சி நர்சிங் படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனும் ஒப்புதல் அளித்தார். இந்நிலையில் இந்த பொது நுழைவுத் தேர்விற்கான தேதியை புதுச்சேரி சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. அதன்படி ஜூலை 14ஆம் தேதி நுழைவுத் தேர்வு நடைபெறும் எனவும், இதற்கு வரும் 10ஆம் தேதி முதல் சென்டாக் இணையதளம் வாயிலாக மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மரப்பாலம் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஜூன் 5ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நேதா நகர், எம்ஜிஆர் நகர், ரமணர் நகர், சிவா விஷ்ணு நகர், ஜெயமூர்த்தி ராஜா நகர், என்ஜினியர்ஸ் காலனி, அன்சாரி துரைசாமி நகர், ஜெயம் நகர், நூறடி சாலை, விஜயலட்சுமி நகர், காயத்ரி நகர், ஐயப்பசாமி நகர் விரிவு ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி ரவுடி மீது தமிழகத்தில் குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. வானூர் அடுத்த வாழப்பட்டாம்பாளையத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி மகன் ஜெயபிரகாஷ். இவர் கடந்த 22ஆம் தேதி பன்ருட்டி அடுத்த புதுப்பாளையத்தில் பைக்கில் சென்றபோது 5 பேர் கொண்ட கும்பல் வழி மறித்து வெட்டி கொலை செய்ய முயன்றது. இதுகுறித்து பன்ருட்டி போலீசார் வழக்கு பதிந்து புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கணுவாய்பேட்டையை சேர்ந்த சந்திரசேகரன் மகன் நூதேஷ், வினோத் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்தனர். இதில் நூதேஷ் மீது புதுச்சேரி மற்றும் வில்லியனூர் போலீஸ் ஸ்டேஷன்களில் ரவுடி பட்டியல் பராமரிப்பதும், அவர் மீது 2 கொலை முயற்சி வழக்கு உள்ளதும் தெரிய வந்துள்ளது. இவரது குற்ற நடவடிக்கையை தடுக்கும் பொருட்டு SP ராஜாராம் பரிந்துரையை ஏற்ற கலெக்டர் அருண் தம்புராஜ் நூதேஷை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய உத்தரவிட்டார். இந்த உத்தரவு நகலை கடலூர் மத்திய சிறையில் உள்ள நூதேஷிடம் நேற்று பன்ருட்டி போலீசார் வழங்கினர். புதுச்சேரி முருகா தியேட்டர் சிக்னலில் உழவர்கரை நகராட்சி சார்பில் சுவர்களில் விழிப்புணர்வு ஓவியங்கள் வரையப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி பகுதிக்கு உட்பட்ட சாலைகள், காலி மனைகள் மற்றும் கால்வாய்களில் குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் பூங்கா, ஏரி, குளங்கள், திடல்கள் ஆகிய இடங்களில் சிறப்பு துப்புரவு பணி மூலம் தூய்மை பணி செய்யும் பணிகள் செய்யப்படுகிறது.
நகராட்சி சுகாதார பணியாளர்கள் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டு முக்கிய சாலைகள் மற்றும் பொது இடங்களில் குப்பை கொட்டுவதை தடுக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக குப்பைகளை எவ்வாறு தரம் பிரிப்பது மற்றும் நகராட்சி பகுதிகளை எவ்வாறு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பேணி காப்பது, அதன் அவசியங்களை விளக்கும் விழிப்புணர்வு ஓவியங்கள் ஓவியர்கள் மூலம் முக்கிய சாலை பகுதிகளில் வரையப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முருகா தியேட்டர் சிக்னல் கலைமாமணி ஓவியர் முனுசாமி, நுண்கலை ஆசிரியர் ஓவியர் காந்தி கண்ணன், ஓவியர் தினேஷ் சக்திவேல் மற்றும் சுகுமாரன், சிவபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஓவியங்களை வரைந்தனர். புதுச்சேரி தேக்வோண்டா விளையாட்டு சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான நடுவர்கள் பயிற்சி பட்டறை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி தேக்வாண்டா விளையாட்டு சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான நடுவர்கள் பயிற்சி பட்டறையின் ஒரு பகுதி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் சங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற கிளைகள் சேர்ந்த நடுவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு சங்கத்தின் தொழில்நுட்ப குழு சார்பில் தேக்வாண்டா விதிமுறைகள் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சி பெற்ற நடுவர்களுக்கு செய்முறை விளக்கம் மற்றும் எழுத்து தேர்வு நடத்தப்பட்டது. இத்தேர்வில் தேர்ச்சி பெற்ற நடுவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கிரேட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சங்க தொழில்நுட்ப குழு தலைவரும் நிறுவன செயலாளருமான மாஸ்டர் சிட்டிபாபு கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற நடுவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கிரேட் வழங்கி வாழ்த்தினார். இப்பயிற்சி பட்டறையில் நூற்றுக்கணக்கான நடுவர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ரோட்டரி சங்கம் மற்றும் ராக் மருத்துவ மையம் சார்பில் புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி VIP நகரில் உள்ள சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நடத்தி வரும் புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் புதுச்சேரி ரோட்டரி கிளப், அகரம் சாரோன் சொசைட்டி மற்றும் ராக் மருத்துவ மையம் இணைந்து பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. ரோட்டரி சங்க நிர்வாகி தங்க மணிமாறன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினையும் மருத்துவ முகாமினையும் துவக்கி வைத்தார். சாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் தலைமை தாங்கினார். பொருளாளர் சுகுணா முன்னிலை வகித்தார். இந்த முகாமில் 30க்கும் மேற்பட்ட முதியோர்கள் பயன்பெற்றனர். இம்மருத்துவ முகாமில் அனைவருக்கும் மருந்துகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. ஸ்ரீ மகரிஷி யோகாலயத்தின் 12வது ஆண்டு விழா மற்றும் கோடைகால சிறப்பு முகாம் நிறைவு விழா நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பில் புதுவை மகரிஷி யோகாலயத்தின் 12வது ஆண்டு விழா மற்றும் கோடைகால சிறப்பு முகாம் நிறைவு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில யோகா ஆசிரியர்கள் முன்னேற்ற சங்க தலைவர் கஜேந்திரன் தலைமை தாங்கினார். ஓவிய ஆசிரியர் இளமுருகன் வரவேற்றார். புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலய நிறுவனர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை முன்னாள் போர்மன் ஜானசேகர், கலைமாமணி நல்லாசிரியர் கிருஷ்ணன், கலைமாமணி வேல்முருகன், சமூக ஆர்வலர் டாக்டர் உதயசூரியன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கினர். இதில் யோகா ஆசிரியர் சிவகோவிந்த், பொதுப்பணித்துறை மனோகர், எழிலன், கிரீன் கலாம், மைய தலைவர் அந்தோணிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இசை ஆசிரியர் கோப்பெருந்தேவி நிறைவாக நன்றி உரையாற்றினர். அரியாங்குப்பம் மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழு சார்பில் நடந்த தற்காப்பு பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி MLA சான்றிதழை வழங்கினார். அரியாங்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழு ஆண்டுதோறும் இலவச தற்காப்பு கலை பயிற்சி முகாம் நடத்தி வருகின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டு இலவச தற்காப்பு பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிலம்பாட்ட குழுவின் கௌரவ தலைவரும் தொகுதி MLAவுமான பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிலம்பாட்ட குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். ஆண்டியார்பாளையம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் கும்பாபிஷேக விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. அரியாங்குப்பம் கொம்யூன் ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விக்னேஸ்வர பூஜை, மகா சங்கல்பம், ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், நவகிரக சாந்தி ஹோமம், பிரம்மச்சாரி பூஜை, மகா பூர்ணஹூதி இவைகளை தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பாகூர் திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தருமர் பட்டாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பாகூர் கொம்யூன் பாகூர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவின் நிறைவு விழாவாக தருமர் பட்டாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. மகாபாரத குருசேத்திர போர் நிறைவுற்றதும் பாண்டவர்களில் மூத்தவரான தருமருக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டதை நினைவூட்டும் ஐதீகத்தின் அடிப்படையில் திரௌபதியம்மன் ஆலயத்தில் உபயதரர்களால் தருமர் பட்டாபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், மகாபூர்ணஹூதி செய்து தருமர் பட்டாபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஆலய உட்பிரகாரத்தில் சுவாமி வீதி உலா வந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. வடுவாம்பலம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு அருகில் உள்ள தமிழக பகுதியான வடுவாம்பலம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தீ மிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். வைகாசி மாதம் 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து பக்காசுரனுக்கு சோறு போடுதல், அர்ஜுனன் திரௌபதியம்மன் திருக்கல்யாணம், அரவான் கடபலி, படுகளம் போடுதல் ஆகியன நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக மாலை 6 மணி அளவில் கரக புறப்பாடு நடைபெற்று தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் பகவான் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன் திரௌபதியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பவனி வந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். மறுநாள் மஞ்சள் நீர் உற்சவமும் அதனைத் தொடர்ந்து தர்மர் பட்டாபிஷேகமும் நடைபெற்றது. மத்திய சென்னை வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பழுது ஏற்பட்டதால் வாக்கு எண்ணிக்கை விவரங்களை அறிவிக்க காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. மத்திய சென்னை தொகுதி வாக்குகள் எண்ணப்படும் லயோலா கல்லூரிக்கு வாக்கு எண்ணிக்கை மையத்தில் காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 10 நிமிட இடைவெளியில் 6 தொகுதியில் இருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுக்கப்பட்டு வாக்கு எண்ணும் பணி தொடங்கியது. முதல் சுற்றின் போது வில்லிவாக்கம் பகுதியில் உள்ள 12வது தெருவில் வாக்கு எண்ணும் இயந்திரம் பழுதானதால் காலதாமதம் ஏற்பட்டது. இதனால் முதல் சுற்று முடிவு அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டது. அதேபோல 1000 விளக்கு தொகுதி 2வது சுற்று பணி ஆரம்பிக்கும் போது 4வது மேஜையில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதானது. அதையும் சீர் செய்யும் பணி நடைபெற்றதால் அதேபோன்று காலதாமதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து 3வது சுற்றில் துறைமுகம் தொகுதியில் 8வது மேஜையில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதானது. இதனை சரி செய்வதில் தாமதம் ஏற்பட்டது. தொடர்ந்து இதுபோன்ற மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுது காரணமாக சரியான ஒருங்கிணைப்பு இல்லாததாலும் வாக்கு எண்ணும் பணி மந்தமாக நடைபெற்றது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஆன போர் 7 மாதங்களை கடந்து தீவிரமாக நடந்து வருகிறது. இஸ்ரேலின் தாக்குதல்களில் காசாவின் பெரும்பாலான நகரங்கள் சின்னாபின்னமாகிவிட்ட நிலையில் ஹமாஸ் அமைப்பின் கடைசி கோட்டையாக கருதப்படும் ரஃபா நகரில் இஸ்ரேல் கடந்த சில நாட்களாக தீவிரமாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது. சர்வதேச நாடுகளின் கடும் எதிர்ப்பை மீறி ரஃபா நகரில் இஸ்ரேல் தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறது. இதில் 35,000க்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளனர். இதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள், 75% பேர் குழந்தைகள் என பாலஸ்தீன சுகாதாரத்துறை தெரிவித்தது. இதனிடையே பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் தொடுத்துள்ள போர் தீவிரமானது என்றும் இஸ்ரேல் இனப்படுகொலையில் ஈடுபடுகிறது எனவும் தென்னாப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தை நாடியிருந்தது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை இஸ்ரேல் மறுத்திருந்தது. இந்நிலையில் காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டிய தென்னாப்பிரிக்காவின் வழக்கில் சேர அனுமதி கோரி பாலஸ்தீன அதிகாரிகள் சர்வதேச கோர்ட்டில் பாலஸ்தீன மாநிலம் சார்பாக விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. 2024 T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி அரை இறுதிக்கு முன்னேறும் என்பதை முன்கூட்டியே சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் முடிவு செய்து அதற்கேற்றவாறு அரை இறுதிக்கான மைதானத்தையும் பிற சூழ்நிலைகளையும் இந்திய அணிக்கு சாதகமாக அமைத்து இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. 2024 T20 உலகக்கோப்பை தொடர் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடைபெற்று வருகிறது. குரூப் சுற்று போட்டிகளில் இந்தியா மற்றும் சில முன்னணி அணிகள் ஆடும் போட்டிகள் அமெரிக்காவில் நடைபெற உள்ளன. சூப்பர் 8 சுற்று, அரை இறுதி, இறுதிப் போட்டி ஆகிய அனைத்தும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற உள்ளன. இந்திய அணி இடம்பெற்றுள்ள குரூப் ஏவில்
முதல் இடம் பெறும் அணி சூப்பர் 8 சுற்றில் ஆடும் அனைத்து போட்டிகளும் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு நடைபெறும் வகையில் அட்டவணை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் இந்தியா தான் குரூப் ஏவில் முதலிடம் பெறும் என்பதை முன்கூட்டியே முடிவு செய்து இருப்பதாக குற்றம் சுமத்துகின்றனர் விமர்சகர்கள். அடுத்து வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற உள்ள 2 அரையிறுதி போட்டிகளில் ஒரு போட்டிக்கு மட்டும் ரிசர்வ் நாள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் அந்த மைதானத்தில் தான் இந்திய அணி தனது அரையிறுதி போட்டியை விளையாடும் என கூறப்படுகிறது. அந்த போட்டி மட்டும் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு துவங்குகிறது. மற்றொரு அரையிறுதி இந்திய நேரப்படி காலை 6 மணிக்கு துவங்குகிறது. 6 மணிக்கு துவங்கும் அந்த போட்டிக்கு மட்டும் ரிசர்வ் நாள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.